வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம 2 விதமாக தாளித்தம் பண்ணி செய்ய போகிறோம். இதுக்கு நான் கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி விட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். இதை மூடி வச்சு நல்லா 10 நிமிஷம் வேக விட்டு நல்லா இந்த மாதிரி மசியாக வேக வச்சு எடுத்துக்கிடணும். இனி நம்ம தாளித்தம் பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிடணும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகம் கூட இதோட சேர்த்து வதக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்குற வரையும் வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம சுண்டலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை சுண்டலில் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவலை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இது ஒரு வகையாக தாளிக்கிறது. இன்னொரு வகை நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்து தாளித்தம் பண்ணி இறக்க போகிறோம். நான் இதில் பாதி சுண்டல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 வத்தல், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஜாமான் எடுத்தாலே போதும். நல்லா வாசமாக இருக்கும் சுண்டல். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இனி ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக இஞ்சி அதையும் பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிடலாம். இனி கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அளவாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா திக்காகிக்கிட்டே வரும். தண்ணி வற்ற வற்ற திக்காகும். நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டலை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோட கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து பண்ணும்போது ஈரச்சத்தை இன்னும் உறிஞ்சிரும். நம்ம சுண்டலுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறிக்கிடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக நறுக்கி இது மேலே தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வாசமாக இருக்கும்.
ஈரப்பதம் இன்னும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக பொரிகடலையை பொடி பண்ணி இதில் தூவி விட்டு கிளறி இறக்கிக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி சுண்டல் தாளித்தம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.